90ஆம் ஆண்டு இடம்பெயர் வேற அப்படியே விட்டுட்டு எல்லாரும் வீடு போனோம். வந்து ராணுவம் எல்லாம் இங்கே வந்து நிற்கும், எங்களுக்கு உதவியாக நிற்குமா. ஒரு கொஞ்சம் ராணுவ கேம்ப் இருக்குது, அதுக்கு இங்கே தான் ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது இராணுவ கட்டுப்பாட்டு விடுவிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு மக்களின் கிராமிய குலதெய்வமாக விளங்கிய நாகதம்பிரான் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இன்றைய தினம் 23ஆம் தேதி இடம்பெற்றது. இந்த கும்பாபிஷேக வைபவத்தில் கிராம மக்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்குமரன் கலந்து கொண்டிருந்தனர். இது குறித்து இந்த காணொலியை பார்வையிடுவோம், பாருங்கள். வணக்கம். நாகதம்பிரான் இந்த பலாலியில் உள்ள நாகதம்பிரான் ஆலயம் வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து இந்த சுவாமியெல்லாம் வச்சு செய்கிறீங்க. இப்போ முந்தி எப்படி இந்த கோயில் முந்தி இருந்தது? முந்தி வந்து நாங்கள் ஒரு 10-15 குடும்பம் இதில் இருந்த நாங்கள் அவ எல்லாருமா சேர்ந்து தான் ஒரு நாகதம்பிரான் கோயில் இருக்குன்னு சொல்லி வச்சு வழிபட்டு கொண்டு வந்த நாங்கள் வந்து இந்த புளியம்பங்கனை பொங்கலுக்கு ஒரு வளர்ந்த பொங்கல் மாதிரி ஒரு பொங்கலம் வச்சு பூஜை செய்து கொண்டு வந்த நாங்கள். இப்போ 90ஆம் ஆண்டு இந்த 90ஆம் ஆண்டு இடம்பெயர் வேற அப்படியே விட்டுட்டு எல்லாரும் வீடு போனாச்சு. அவர் நாகதம்பிரானும் தனிச்சு போனேன். அப்போ பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு பெற விட்ட பொழுது நாங்கள் அம்மன் கோயிலுக்கு வந்து இதால் இராணுவத்தின் உதவியோட கோயிலுக்கு பின்பக்கத்து அலந்தப்பட்ட வழியாக வாரது வந்து இராணுவம் எல்லாம் இங்கே வந்து நிற்கும், எங்களுக்கு உதவியாக நிற்குமா பூரா நிற்கும், எங்களுக்கு பாதுகாப்பா. நாங்கள் அங்கிஞ்சு விளத்து இல்லாது நின்று போயிட்டு அப்படியே செய்து கொண்டு வந்தோம். இப்போ இடம் விட்டாச்சுது. அந்த நாங்கள் வணங்கின தெய்வம் உள்ள தெய்வம் அதை அப்படியே விடையலாது. இப்போ தற்காலிகமாக சீமெண்டால் கட்டுறதுக்கும் பெரிய ரொம்ப கஷ்டமும் அப்படி செய்து முடிக்கிறதுக்கு இடங்கள் சந்தர்ப்பம் சூழ்நிலை இல்லை. தற்காலிகமாக ஒரு கொட்டை கொண்டு போட்டு அதுக்கு நாங்கள் சுவாமிகளை வச்சு தரிசிப்போம் என்று தான் நாங்கள் இந்த வேலை ஏற்பாடு செய்தாங்க. ஊருக்கு ஒரு குலதெய்வமாக இருக்கு. இந்த ஊருக்கு ஒரு குலதெய்வம், எங்களுக்கு இந்த இது குலதெய்வமாக நாகதம்பிரான். இப்போ இன்னொரு காலப்போக்கில் ஏதாவது நாகதம்பிரான் எதாவது வச்சுட்டா கொஞ்சம் பெருசாக கட்டலாம். அதே இந்த கோயிலுக்கு வாரதுக்கு இந்த வீதி வந்து பிரச்சனையா இருக்கு. போவோம். வீதி என்னன்னு சொன்னா வீதிக்கு பாதை என்றது இல்லை. இங்க பாதை வந்து இங்கால இதுதான் எங்களோட பழைய ரோடு, கரண்ட் எல்லாம் வந்தது எல்லாம் இந்த சைடால. இந்த ரோடு போய் அந்த பருத்துற காங்கிரஸ் ரோட் அந்த ரோட்லயே ஏறும், அதில் போகும். இப்போ அந்த ரோடு வந்து அந்த ரோட்டோட விட்ட குடியமர்த்தி இருக்கணும். அதுக்கு இடைப்பட்ட ஒரு கொஞ்சம் ராணுவ கேம்ப் இருக்குது, அதுக்கு இங்கே தான் இதை விட்டு இருக்கணும். எங்களுக்கு இந்த பாதை தான் எடுத்து தர வேணும் முதல்ல, அதுதான் பிரச்சனை. இங்கே வாரத்துக்கு பாதை இல்லை. ஆமாம்.
கவர்மெண்ட் எடுத்து தாரன்னு சொல்லிக்கிறேன். ஒவ்வொன்று சொல்லிடலாம் எப்பப்போ விரதன்ற பெரிய அது சாத்தியம் என்னன்னு தெரியாது. இந்த பலாய் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் நிலைமை என்ன எப்படி மக்கள் போகக்கூடிய இருக்குமா இப்போ? மக்கள் போக்குவரத்துன்னா ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு ராணுவத்தின் வாகனங்கள் தான் இதுதான் போய் வந்தது. இப்போ இதுக்கால போறதுக்கு இப்போ ஒரு கிழமை வரும் வெகுளி ஒரு கிழமை வரும். அது இன்னும் சரியான முடிவா இல்லை. சில நேரம் மறைக்கணும், சில நேரம் போகலாம், சில நேரம் போகலாது அனுப்பிடும். அப்படிதான் போய் வரோம். என்ன செய்யறோம், எங்களுக்கு மாதிரி ஒரு குல தெய்வம் மாதிரி தெய்வம்ங்கிற ஊருக்கு அதுவும் போக போகணும். சனம் போகாம செய்ய இயலாது. அதுக்காண்டி பத்திரிகைக்காரதான் நடந்து விவகாரம். 4ஆம் தேதி கம்பி காட்டு 4ஆம் தேதி அந்த கம்பிய கலெக்டர்ன்ற மாதிரி ஒரு கதை ஒன்று வருது. ராணுவமும் சொல்றார் கலெக்டர் தான். அது இன்னும் சரியான முறையில 4ஆம் தேதிக்கு பின்னுக்கு பிறகுதான் அது தெரியும். முடிவு. சரியா, நன்றி. சரி.
राजाय नमो नमः भुजाय नमो नमः बुधाय नमो नमः रजाय नमो नमः सर्वसिद्धिप्रदाय नमो नमः ओम ग्रां ग्लों नमः विघातमेन सिद्धि मगा गणपतये नमो नमः वन्दे शम्भुं उमावतिं सुखगुरुं वन्दे जगत्कारणं वन्दे वन्नकभूषणं मृगधरं वन्दे भूषणां वदिं वन्दे सूर्यदशाङ्गवग्नेनं वन्दे मुकुन्दप्रियं वन्दे भक्तजनादरं च वर्णं वन्दे शिवं शङ्करम् ॐ गां ॐ शिवाय தான் பஜ்ஜா ஆதரிச்சாங்க தெரியும் அப்புறம் சின்ன இதான் போட்டுனாங்க ஒரு ஓடு சீட் ஒன்றும் இல்லை ஓலை கொட்டு தான் ஓலை போட்டு தான் செய்தாங்க விட்டு ஓடிக்கிட்டோம் ஓடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு தினம் வரையில்லை அப்போ இதெல்லாம் அழிஞ்சு போச்சு நாமளும் அஞ்சுலேயே இந்த கழுத்தளவில் உடஞ்சி போச்சு நம்மளுடைய உடஞ்சி விட அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அதுதான் வச்சு இந்த ஆதரிச்சு போட்டு இப்போ எங்கள் விளையாட்டுக்காரர் சொன்னாங்க கோயிலை கொஞ்சம் சின்ன டெவலப் ஆக்கி கொஞ்சம் இதாக செய்வோம்ட்டு அவன் வந்து இப்போ எல்லாம் செய்தாங்க வெளிநாட்டுக்காரர் தற்காலிக அமைப்பில் நீங்கள் செய்கிறீங்க தயாராக பண்ண பீடம் இதெல்லாம் பீடம் எல்லாம் வச்சு இந்த கோயிலு கிணறு இதா தான் கோயில் கிணறா எல்லாம் அடிச்சாச்சு அஞ்சுட்டேன்னு எல்லாம் உண்டு மேலேருந்து அடிச்சுக்கலாம் போல நடக்கும் மேலேருந்து அடிச்சுக்கலாம் போல நடக்கும் அதானே அதான் அப்படி இடிஞ்சாது ஆனா இது இப்ப என்ன திருத்தப்படானே இருக்கும் திருத்தப்பு தான் போறோம் வேறத்தானே வேணுமே நிறுவனங்களும் உதவிதான் செய்வாங்க இந்த மற்றது இந்த கோயிலுக்கு வந்து ரோடு திறந்தா வடிய சும்மா வேற இல்லாம என்ன ரோடு எங்களோட பாதை பழைய பாதை இதுதான் இஞ்சாலம் முழுக்க ஜனங்கள் துன்பக்கம் எல்லாம் ஜனங்கள் இந்த ஒரு வீடு கிடக்க பிடிக்க முன்னுக்கும் இது யாருடைய வீடு எங்களோட வீட்டு மாமியை அவங்க அங்கே வீடுங்கிற ஒன்று கண்ணுக்குள்ள ஒன்றும் இல்லை எல்லாம் அடிச்சு கொட்டியாச்சு இப்போ இந்த ரோடு இப்போ 4ஆம் தேதி பிறகு காட்டி விடுறேன் கம்பி காட்ட போகிறான் அந்த பக்கம் போட்டு கம்பி காட்ட போகிறான் காட்டினா பின்னால் தான் இங்கே இவ்வளவு எல்லாம் தோட்டம் காணிக்கும் எல்லாம் வந்து திருப்பி எல்லாம் முந்தைய அப்போ மேலே நாங்கள் எல்லாம் திருப்பி வந்துடுது இனி கம்பி காட்டினா அப்புறம் அடுத்த வேலை மக்கள் குடியாம தான் சுவாமே அதான் பிரச்சனை இப்போ அது கம்பி வேலை காட்டினால் சொல்ல போகிறாங்க வீட்டை கட்டும் கொண்டு அது அப்புறம் எல்லாம் இப்போ இந்த கோயிலுக்கு போகிறத ரோட் எடுக்கணுமே இந்த பாதை முக்கியம் தேவையில்லை எங்களோட பாதை இதுதான் எங்களோட பாதை இதுதான் எங்களோட முக்கியம் தேவையில்லை நீ அது எல்லாம் இப்போ அங்கே பொங்கலில் குடியேற்றம் கட்டியிருக்கேன் பாதை சரியாக பாதையில் கட்டுப்பட்டிருக்கு சரி இப்போ அதுக்கு தான் என்ன செய்ய போயிடும் எங்களுக்கு செய்யாது நாங்கள் போய் இப்போ எங்களுக்கெல்லாம் யோசிச்சிருக்கோம் அந்த பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கல ஒன்று சைட்டால் எடுத்து பெஞ்சு இப்படி வந்து பெஞ்சு இதில் ஜாயின் பண்ணி இங்கே வராது அப்படிதான் இப்போ கதைக்க போகலாம் புகைய நேரம் சரியா நன்றி ஒரு 200 மீட்டர் வருமா 200 மீட்டர் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு போகணுமே வேணும் ஆனா இங்க தாங்கட போனா வெறும் 10 தானே ஒரே 10 தான் இருக்கு அப்படி இருந்தும் இந்த 10 நாங்கள் எங்களுக்கு விடுபட்ட நிலங்கள் வந்து இந்த பாதை துப்புரவாக்கினாங்க திரும்பவும் 10 முளைக்கிடுது பயன்பாடு இல்லாத தானே இப்போ வந்து மக்கள் ஒரே தான் வந்து இருப்பினம் வேண்டாம் வந்து புலங்கு வினம் என்று சொன்னால் அதான் துப்புரவாகி கொண்டு இருப்பினம் சேமாக்கி எடுக்கணுமே சேமாக்கி எடுக்கணும் லைட் முந்தி கரண்ட் வந்தது லைட் போஸ்ட் இருந்த அடையாளமும் காட்டுறோம் ஒரு கட்ட போஸ்ட் ஒன்று இருக்காங்க உடைச்ச போஸ்ட் ஒன்று இருக்குது இங்க இருக்குது எங்கிட்ட கோயிலடியில இருக்கு அந்த இதுல இருக்குது இந்த பாதையை விரைவில் திறந்து தந்திரமெண்டா பெரிய உதவியா இருக்கும் எங்களுக்கு அது என்ன நாதம்பிரான் கோயிலும் நாங்கள் இப்போ புனரமைச்சு சும்மா இன்றைக்கு ஒரு கும்பாபிஷம் மாதிரி செய்து ஒரு இதை தரிசிக்க வந்திருக்கிறோம் எத்தனை அடியார் பாக்குறீங்களா அப்போ இவ்வளவு சொன்னதுக்கு மழை வார காலங்களில் வந்து வர முடியாது இனி ஐயர் மேல் வர மாட்டேன் மழை என்றால் இப்போ இந்த பாதை என்று சிறந்து தந்திரம் என்றால் எங்களுக்கு
இந்த ரோடு இப்படியே போய் அந்த பருத்துறை பொன்னார் ரோடு அந்த கடற்கரை கடற்கரை ரோட்டிலே வருது அதான் வருது. அதுலயும் ஒரு ராணுவ முகாம் இருக்கு, அதை எடுத்து விட்டாலே சுகமே. அதை எடுத்து விட்டாலே எங்களுக்கு அதான் அதான் பக்கத்துல வந்து நிக்குது வேலியோட உங்க அதுல இந்த பேர் இருக்கு அந்த வேம்படி விட்டு இருக்குது. வேம்பு அங்கால பெரிய மரங்கள் தெரியுது, அங்கால விட இல்ல அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. சரியா நன்றி. சரி, ஓகே.